ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் 7ஆம் பாவகத்தின் பலன்களை பற்றி ஆராய போகிறோம். 7ஆம் பாவகத்தினால் ஏற்படும் பலன்கள் என்னென்ன? 7ஆம் பாவத்தை ஆய்வு செய்யும் பொழுது அதனால் என்ன மாதிரியான பலன்கள் அனைத்தும் இதன் மூலம் கூறலாம். பொதுவாகவே ஜாதகம் பார்க்க வருபவர்கள், பாதிக்கு மேல் வருபவர்கள் திருமணத்திற்காக வருபவர்கள். திருமணம் எப்பொழுது நடைபெறும், எந்த காலகட்டத்தில் நடைபெறும், எந்த மாதிரியாக திருமணம் நடைபெறும், குருவின் ஆசியினால் நடைபெறுமா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடக்குமா, புரோகிதர் வைத்து நடக்குமா, பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்குமா, சொந்தக்காரர்கள் மூலம் இருக்குமா, இளமை காலத்தில் திருமணம் நடைபெறுமா அல்லது காலம் தாழ்ந்த பிறகு திருமணம் நடைபெறுமா, தெரிந்த பெண் அமைவாளா, உத்தியோகத்தில் இருக்கும் பெண் அமைவாளா என்று பல கேள்விகள் ஏற்படும். இதற்கு முழுமையாக காரணம் எடுத்துக்கொள்வது இந்த 7ஆம் இடம். அந்த 7ஆம் பாவகத்தை பற்றி தான் நாம் இப்பொழுது ஆராயப் போகிறோம். அவை மட்டுமின்றி ஒரு ஜாதகருக்கு ஏற்படும் நட்பு வழித்துணை, அதாவது அவர் வாழ்க்கை முழுவதும் பயணிக்கும் நண்பர்கள் பற்றியும் இந்த 7ஆம் இடத்தை பற்றி ஆராயலாம். இந்த 7ஆம் இடத்தை வைத்து ஒரு ஜாதகரின் வாழ்க்கை துணை மற்றும் வழித்துணையாக வரும் நண்பர்களை பற்றி வாழ்க்கைக்கு வழித்துணையாக வரும் நண்பர் பற்றி ஆராயலாம். அதாவது இந்த 7ஆம் இடம் என்பது ஒன்றை பன்மடங்காக பெருக்கும் ஸ்தானம். எந்த பாவத்திற்கும் 7ஆம் இடம் அந்த பாவத்தை பன்மடங்காக பெருக்கும் ஸ்தானம். உதாரணமாக 2ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் 7ஆம் இடம், 3ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் 7ஆம் இடம். 3ஆம் இடம் நன்கு செயல்பட வேண்டும் என்றால் 9ஆம் இடத்தின் பாவத்தை வைத்து இந்த 3ஆம் இடத்தின் மடங்குகள் எவ்வாறு வெளிப்படும் என்று தெரிந்து கொள்ளலாம். அதே போல் 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் 10ஆம் இடம் சுகங்களை பெருக்குவதற்கு அவருடைய கர்மஸ்தானத்தை வைத்து ஆராய. ஒரு பாவத்தை பெருக்குவதற்கு அதற்கு நேர் எதிர் பாவமான 7ஆம் இடம் உதவி செய்யும். 5ஆம் வீட்டுக்கு 7ஆம் இடம், 5ஆம் வீட்டுக்கு 7ஆம் இடம் என்பது 11ஆம் பாவம். குழந்தைகளை பெருக்குதல் அல்லது குழந்தைகளின் குணாதிசயங்களை பெருக்குதல், குழந்தைகளுடைய கேரக்டரை பெருக்குதல், குணநலன்களை பெருக்குதல், இவை அனைத்தும் 11ஆம் பாவத்தை வைத்து ஆராயலாம். ருணரோக சத்துருக்களை எவ்வாறு பெருக்க முடியும், அதனை 12ஆம் பாவத்தை வைத்து ஆராயலாம். ஏனென்றால் 6க்கு 7ஆம் வீடு, 6ஆம் வீட்டிலிருந்து எண்ணும்போது அதனுடைய 7ஆம் வீடு 12ஆம் பாவம். 7க்கு 7ஆம் பாவம், 7க்கு 7ஆம் பாவம் லக்னம். 8க்கு 7ஆம் பாவம் 2ஆம் பாவம். 9க்கு 7ஆம் பாவம் 3ஆம் பாவம். 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானம் விருத்தி அடையுமா என்று பார்ப்பதற்கு 3ஆம் இடத்தை வைத்து ஆராயலாம். பன்மடங்கா ஒரு பாவத்தின் தன்மைகள் பன்மடங்காக பெருகுவதற்கு இந்த 7ஆம் இடம் பயன்படும். 10க்கு 7ஆம் இடம் 4ஆம் இடம். சுகஸ்தானம் நன்கு பலம் பெற்றிருந்தால் கர்மஸ்தானம் நன்கு பலப்படும், கர்மம் பன்மடங்காக வளரும். 11ஆம் பாவத்துக்கு 7ஆம் இடம் 5ஆம் இடம், 12ஆம் பாவத்துக்கு 7ஆம் இடம் 6ஆம் இடம். ஆக ஒவ்வொரு பாவத்திற்கும் 7ஆம் இடம் அந்த பாவத்தின் தன்மைகளை பன்மடங்காக பெருக்கும். ஒரு நபர் பன்மடங்காக பெருக வேண்டும் என்றால் அதற்கு வாழ்க்கை துணை அவசியம். அதனால் அந்த 7ஆம் பாவத்தை கலத்திரஸ்தானம் என்றும் வைத்தார்கள். காலபுருஷனுக்கு மேசம் 1ஆம் வீடாகையால் அதற்கு 7ஆம் பாவம் ஆகிய துலாத்தினை கலஸ்திரஸ்தானம் என்று வைத்தார்கள். இந்த 7ஆம் வீட்டு கலத்திரஸ்தான முழுமையான கலத்திரஸ்தானம். நட்பு, பார்ட்னர்ஷிப்ல வர்ற பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த 7ஆம் இடத்தை வைத்து ஆராயலாம். குடும்பத்திற்கான ருணரோக சத்ரு இந்த 7ஆம் இடம். குடும்பத்திற்கான ருணரோக சத்ரு. இப்ப குடும்பத்துல சில பேருக்கு டைஃபாய்டு வரும் ஒரு குழந்தைக்கு, அது சரியாகிறதுக்கு இன்னொரு குழந்தைக்கு
அம்மை நோய் வந்திருக்கும். அந்த அம்மை நோய் போக இன்னொருத்தரை பார்த்தா அப்பாவுக்கு வந்து அந்த அம்மை நோய் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 பேருக்கு வந்து போயிரும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம போகும். அப்புறம் அம்மாவுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை. அந்த மாரி குடும்பத்துல எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட தருணத்துல நோய்கள் வரிசையா வந்து போகுது. இந்த மாதிரியான சூழலை ஆராய்வதற்கு இந்த 7ஆம் இடம் பயன்படும். ஒரு ஜாதகருடைய உடன் பிறந்த சகோதரன் அல்லது சகோதரிகளுடைய புத்திரர்களை பற்றி கணிப்பதற்கு இந்த 7ஆம் பாவம் பயன்படும். சகோதரர்களின் புத்திரர்கள் நன்முறையில் இருப்பார்களா என்று கணிப்பதற்கு இந்த 7ஆம் பாவகம் பயன்படும். சுகத்துக்கே சுகம் கொடுக்கும் ஸ்தானம் 7ஆம் இடம். தாயாருடைய சுக மேன்மையை அறிவதற்கு இந்த 7ஆம் இடத்தை பயன்படுத்தலாம். வீடு, வண்டி, வாகனம் அமைவதற்காக இந்த 7ஆம் இடம் சுகப்பட்டு இருக்கிறதா என்பதை ஆராயலாம். சில பேர் வீடு வாகனம்லாம் வச்சிருப்பாங்க. பட் அதனால் இவருக்கு பெருசா பயன் இருக்காது. வீடு கட்டி வச்சிருப்பாங்க ஒரு ஊர்ல. இவரை பார்த்தா வாடகையில ஒரு வீட்டுல வந்து அரைகுறை ஃபேனோட லைட் போட்டுக்கிட்டு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. கட்டின வீடு சுகம் தருமா என்பதை ஆராய்வதற்கு இந்த 7ஆம் வீடு பயன்படுது. ஜாதகருக்கு சுகம் தரும். குழந்தைகளின் தைரியங்களை அளவீடு செய்வதற்கு இந்த 7ஆம் இடம் பயன்படும். அல்லது ஒருவர் செய்த பூர்வ புண்ணியத்தின் பலத்தினை ஆய்வு செய்வதற்கு இந்த 7ஆம் இடம் பயன்படும். இந்த 7ஆம் இடம் என்பது மாரகஸ்தானம் என்றும் பொருள் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த ருண ரோக சத்துருக்களால் மாரகம் ஏற்படுமா என்பதை அறிவதற்கு இந்த 7ஆம் இடம் பயன்படும். ஆயுள் பயணம் எவ்வாறு இருக்கும்? ஆயுளின் பயண காலம். அயனம், சயனம், பயணம். அயனம், பயணம், அயனம், சயனம், போகம். அயன, சயன, போகம். இந்த 3ம் ஆயுளுக்கு நாம் ஆராய்வதற்கு இந்த 7ஆம் இடத்தை பயன்படுத்தலாம். ஒருவருடைய ஆயுளுக்கு அயன, சயன, போகஸ்தானத்திற்கு இந்த 7ஆம் இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும். தந்தைக்கு ஏற்படும் லாப விகிதாச்சாரங்களை பிரித்து ஆராய்வதற்கு இந்த 7ஆம் இடம் பயன்படும். கர்மத்துக்கே கர்மம் கொடுக்கும் ஸ்தானம். அதாவது தொழிலுக்கே தொழில் கொடுப்பதற்கு இந்த 7ஆம் பாவம். தொழிலுக்கே தொழில் கொடுப்பது. உத்தியோகம் புருஷ லட்சணம் சொன்னதே இதான் காரணம். தொழிலுக்கே தொழில் கொடுக்கும் ஸ்தானம். ஆபீஸ்ல பெரிய மேனேஜிங் டைரக்டரா இருப்பார். வீட்டுக்கு வந்தா அவரு இன்னொரு வேலைக்காரனா தான் இருப்பார். இது ஒரு உதாரணம். ஆபீஸ்க்கே ஸ்கூலுக்கே ஹெட் மாஸ்டரா இருப்பாங்க ஒரு லேடி. ஆனா வீட்டுக்கு போனா எல்லா வேலையும் எடுத்து இழுத்து போட்டு செய்வாங்க. தொழிலுக்கே தொழில் கொடுக்கும் ஸ்தானம். இந்த 7ஆம் பாவகத்தை வைத்து மூத்த சகோதரர்களுக்கு என்ன விதமான பாக்கியங்கள் ஏற்படும் என்பதை வைத்து ஆராயலாம். மூத்த சகோதரர், தன்னுடன் பிறந்த மூத்த சகோதரருக்கு என்ன மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்கும் அவருடைய வாழ்நாளில் என்பதை ஆராய்வதற்கு இந்த ஜாதகருடைய 7ஆம் பாவத்தை வைத்து கணிக்க முடியும். ஒருத்தர் ஒரு ஜாதகர் வியாபாரத்திலோ அல்லது தொழில் முறையிலோ லாபம் ஈட்ட வேண்டும் என்றால் அதற்கான பாக்கியம் உண்டா என்பதை ஆராய்வதற்கு இந்த 7ஆம் இடம் பயன்படும். ஒரு ஜாதகர் தமது தொழிலிலோ அல்லது வியாபாரத்திலோ
நன்முறையில் லாபம் ஈட்டுவதற்கான பாக்கியம் உண்டா என்று பார்ப்பதற்கு இந்த 7ஆம் இடம் பயன்படும். திருப்பி சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த 7ஆம் இடத்தை வைத்து நீண்ட தூக்கம், நீண்ட பயணம், நீண்ட நேரம் சுகித்தல், இவற்றிற்கான அளவீடுகளை குறிப்பதற்கு இந்த 7ஆம் ஸ்தானம் பயன்படும். ஆக 7ஆம் பாவத்திற்கான பல காரகங்கள் இருந்தாலும் நாம் ஜாதக ஆய்வில் ஈடுபடும் பொழுது இவ்வாறு நாம் விரித்து பார்க்க வேண்டும். நாம் இதுவரை முதல் 7 பாவத்திற்கான பலன்களை நாம் ஆராய்ச்சி முறையில் என்னென்ன பலன்கள் கூற முடியும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். திருப்பி திருப்பி பாருங்க. கடைசி 12 பாவ விளக்கத்துடன் நாம் இதை எவ்வாறு இந்த குறிப்புகள் எடுக்கப்பட்டன என்பதை நான் விளக்கமாக கூறுவேன். நாம் அடுத்ததாக பார்க்கவிருப்பது 8ஆம் பாவத்திற்கான பலாபலன்கள். 8ஆம் ஸ்தானம் இருக்கிறதுலேயே துர்ஸ்தானம். 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு துர்ஸ்தானம் என்று கூறுவார். ஆனால் அதிலும் 8ஆம் வீடு மிகவும் துர்ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் என்றும் கூறுவார். துர்ஸ்தானம் மட்டுமில்ல, ஆயுள் ஸ்தானம், ஒருவரின் மரணத்தை குறிக்கும் ஸ்தானம் என்றும் கூறுவார். அவ்வளவு துர்ஸ்தானத்திற்கு, அவ்வளவு பலம் பொருந்திய துர்ஸ்தானத்திற்கும் பலவித நன்மைகளும் உண்டு என்பதை பற்றி நாம் அடுத்த வகுப்பில் ஆராய உள்ளோம். நன்றி.